சேனலா? அதான். ஹாய். நான் சேனல் தான். லதா நீங்க சேனலா? ஆமா நான் சேனல் தான் யாஸ்மி குட்டி. பிரதர் நான் சேனல் தான். ராஜேஸ்வரி சிஸ்டர் நான் உங்கள ஒரு நாள் சுபின் தம்பி லைவ்ல பார்த்தேன். நான் அன்னைக்கு உள்ள வரல. நான் வெளியே ஹஸ்பண்டோட மொபைல்ல தம்பியோட லைவ் காணிச்சு அப்ப பார்த்தேன் உங்கள. நீங்க டுகெதர்ல பேசிட்டு இருந்தீங்க. ஆமா. அழகு என்பது முகத்தில் இல்ல அக்கா அவரவர் உள்ளத்தில் இருக்கிறது. அக்கா அதுபோல் நம் அக்காவும் அவர் உள்ளம் மென்மையாக இருக்கிறது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் ஆருயிர் அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ ரமேஷ் கண்ணன் பிரதர். லதாமா நான் நல்லா இருக்கேன். உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அருண் பிரதர். சிகே ப்ரோ நன்றிகள் உங்களுக்கு பல என்னோட வீடியோவுக்கு நீங்க கமெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு நன்றி. நீங்க வந்து என்ன சொல்றேன் மேக்கப் இது ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா சிஸ்டர்? ஷாப் வச்சிருக்கீங்களா? மியூட்ல இருக்கு. எஸ். பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் நானு. ஆமா. ஓகே ஓகே. லதாக்கா நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? வீட்டில் இல்லை அனைவரும் நலமா? மதியா உணவும் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு தீபாவளி பண்டிகை எல்லாம் எப்படி போகுது? துணியெல்லாம் எடுத்துட்டீங்களா? லதாக்கா லதாமா நல்லா இருக்கேன். ராஜ்யம்மா சுப்ரீம் லைவ்ல மட்டும் இல்ல, இப்ப அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் எல்லா லைவ்லயும் சுத்துறாங்க. அது நீங்க பார்க்கலையா? அப்பா எது ஓ தெரியலப்பா. அப்படியா? நான் நல்லதுதான் பாக்குறேன்ப்பா இது. நல்லதுதான். அது வந்து நம்ம நம்ம திறமையை வெளியே கொண்டு வரது எப்பவுமே நல்லதுதான் இல்லையா? சும்மா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுக்கு ஆமா. நல்லது. ரமேஷ் கண்ணன்றது நான் நல்லா இருக்கேன். தீபாவளி எல்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கிறிஸ்துமஸ் அண்ட் ஈஸ்டர் தான். அதனால நார்மலா ஒரு நாள் தான். ஒருவேளை சிக்கன் எடுத்து இது பண்ணுவோம் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ரமேஷ் இல்ல ப்ரோ நன்றி. வேண்டாம் நம்ம ரமேஷ் எல்லாரும் அண்ணா, ஒரே குடும்பம். நான் அந்த பதவியை கொரில்லா ப்ரோ கிட்ட கொடுத்துட்டேன். நானு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தேன். நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா அவரு ரொம்ப அழகா வெள்ளையாக்கிடுவாரு உங்களை. டோன்ட் வரி. சாமி கிட்ட ஐயோ சொல்லி வச்சு தம்பி சேர்ந்தது இந்த செல்வி. லிரிக்ஸ் பாட்டு போட்டிருக்கீங்க. பண்ணுமா? சாமி கிட்ட ஆரம்பிங்கப்பா. சொல்லிச்சு சேர்ந்தது இந்த செல்ல கீழே. எனக்கு தெரியாது, நீங்க போடாதீங்க. ஏதோ தெரிஞ்சதை 2 லைன் தான் பாடுவேன் அவ்வளவு. அதை வச்சுட்டு போடுறேங்க. எனக்கு தெரியாது தம்பி. எனக்கு தெரியாது, போடாதீங்க. சரிங்க. சீக்கிரம் சீக்கிரம் மகிழ்ச்சி. நீங்க சொல்லும் பொழுது தன்னை அறியாத ஒரு அன்பரியா ஒரு வார்த்தையே சொல்றீங்க. சந்தோஷமா சிகே ப்ரோ அப்படின்றாங்க. சாமி கிட்ட சொல்லிச்சு செல்ல கீழே. அன்புராஜன் தம்பி எனக்கு பாட்டு வராது. சரி சரி அக்கா, ஓகே தம்பி. சிரிக்கிறீங்க. லதா அக்கா நீங்க எந்த ஊரு? நீங்க என்ன பண்றீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நண்பர்களும் சேர்ந்து தெரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் லதா அக்கா. நான் சொல்றேன். நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ்ல இருந்தேன். 3 இயர்ஸா ஒர்க் பண்ணல. இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். சரியா? அவ்வளவுதான். தேங்க்யூ. லதாக்கா எங்க வீட்டுக்கு வாங்க தீபாவளி பண்டிகைக்கு. நான் உங்களுக்கு விருந்து தருகிறேன் குடும்பத்துடன். ஆஹ் லாரி லாரியா லதாக்காவா? லதாக்கா வாரி வாரி லதாக்கா. வாரி வாரி லதாக்காவா? லதாக்கா யாரும் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எம்மதமும் சம்மதமாக என் வீட்டுக்கு வாருங்கள். நான் உங்களுக்கு விருந்து அளிக்கிறேன். லதாக்கா பேசியிருக்காங்க. அப்படிலாம் இல்ல.